குக்கரில் ஈஸியாக எறா பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிட்டு மேஸு அப்புறமா இந்த ஏலக்காய் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. லவங்கம் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆனியனை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியும் புதினா தலையும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடணும். பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை இதுக்குள்ளே சேர்த்து அதையும் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தண்ணி கொதித்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை போட்டுடுறேன். நான் ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே தயிரை சேர்த்துட்டு ஒரு மூடி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான எறா பிரியாணி ரெடி. இதை விட யாராவது ஈஸியாக பண்ண முடியுமா? ஸோ சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க.